முருகனின் பாதம் பணிந்து அழகுக்கு அழகு சேர்க்கும் அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வீரத் திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என் கண் முன்னே நின்று எந்த நேரத்திலும் என்னை காக்கும் என்ற அசையா நம்பிக்கையில் எல்லையில்லா பணிகளை ஆற்றி வரும் சன்னதியான் ஆச்சிரம முதல்வர் அவர்களே, இன்றுதான் புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணத்துடன் மாதா மாதம் புது பொலிவுடன் ஞானச்சுடர் மலரினை வெளியிட்டு வரும் சன்னதியான் ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவை உறுப்பினர்களே, இரவு பகல் பாராது சேவை மனப்பான்மையுடன் இங்கு தொண்டு புரியும் தொண்டர்களே மற்றும் உண்மையில் இன்றைய அவசரமான உலகத்தில் தமது நேரத்தினை ஆன்மீக அறிவு பசிக்காக ஒதுக்கி இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பக்த அடியார்களே மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையில் ஒரு நூலுக்கான வெளியீட்டுரையை செய்வதென்பது எனது முதல் நூல் வெளியீட்டுரை. இது முதல் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றாள் பொருள் வைப்புளி என்ற குறளிற்கு அமைவாக மிக நீண்ட காலமாக சன்னதியான் ஆச்சிரம முதல்வர் மதிப்பிற்குரிய மோகன்தாஸ் சுவாமிகள் எந்தவித சலனமும் இன்றி மிகவும் அமைதியாக மிக மிக சிறப்பாக அன்னதான பணியை மேற்கொண்டு வருகின்றார். அது மட்டுமன்றி சைவ கலை பண்பாட்டு பேரவை உருவாக்கப்பட்டு அதனூடாக அன்னதான பணியுடன் மட்டும் நின்றுவிடாது ஆன்மீகம் சார்ந்த சமூகம் சார்ந்த பல பணிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்கள் உதவிகள் தேடிச் சென்று கொடுக்கப்படுகின்றன. இங்கு மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விடயம், உண்மையான தேவைப்பாடுடைய பயனாளிகளுக்கு உரிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றது. உண்மையில் இந்த சன்னதியான் ஆச்சிரமத்துக்கே தனித்துவமான ஒரு பெருமையாகும். சன்னதியான் ஆச்சிரமத்தின் சேவைகள் பற்றி மிக நீண்ட பட்டியலை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அதை விடுத்து சன்னதியான் ஆச்சிரமத்தால் மேற்கொள்ளப்பட்ட வரும் பணிகளில் மிக முக்கியமான பணி காலத்தின் தேவையறிந்து எமது அறிவிக்கு விருந்தாக அமையும் இந்த ஞானச்சுடர் மலர் வெளியீடாகும். இந்த ஞானச்சுடர் முதலாக 1998 ஆண்டு தை மாதம் வெறும் 250 பிரதிகளுடன் வெளிவந்தது. ஆனால் இன்று ஒரு சிறு குழந்தை எவ்வாறு படிப்படியாக வளர்ச்சியடைந்து பரிணாம வளர்ச்சியை அடையுதோ அதுபோன்று இந்த ஞானச்சுடரும் 28வது வருடத்தில் 326வது மலராக 2100 பிரதிகளுடன் வெளிவருவது என்பது சாதாரண விடயமல்ல, மிகவும் சாதனைக்குரிய விடயமாகும். இந்த ஞானச்சுடர் மலரினை பார்த்தால் தெரியும். வண்ணமயமான அட்டைப்படத்துடன் நற்சிந்தனை, சுடர் தரும் தகவல், தரமான கட்டுரைகள், ஒவ்வொரு மாதமும் எமது சைவர்களால் கொண்டாடப்படுகின்ற விரதம் சார்ந்த கருத்துக்கள். அதே போன்றுதான் இந்த முறை வெளியீட்டிலும் மகா சிவராத்திரி பற்றி வந்திருக்கின்றது. அடுத்து பகவத்கீதை எமது இந்து சமயத்தில் மிக முக்கியமான ஒரு நூலாகும். அந்த பகவத்கீதையில் உள்ள தத்துவங்கள், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனை சிதறல்கள் என பல்வேறுபட்ட கருத்துக்களை தாங்கி இந்த மலர் வெளிவந்துள்ளது. இந்த மலரின் ஒவ்வொரு பக்கமும் உண்மையில் தனி அழகுதான். ஒவ்வொரு மலரிலும் ஒரு மாற்றம் இருக்கும். தொடர்ச்சியாக வாசிக்கும் வாசகர்கள் அதனை அவதானித்திருப்பீர்கள். அதில் ஒரு மாற்றத்தை இங்கு உதாரணமாக குறிப்பிடலாம் என நினைக்கின்றேன். உதாரணமாக 2024 ஆண்டு புரட்டாதி மாத 321வது மலரில் இந்த முருகனின் படம்
முருகனின் படத்துடன் வேல் இருந்தது. ஆனால் ஐப்பசி மாத வெளியீட்டை பார்த்தீர்கள் என்றால் இந்த முருகனின் வேல் தனி கம்பீரமாக இங்கு போடப்பட்டுள்ளது. உண்மையில் புத்தகங்கள் புத்தகத்தின் உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை விட இந்த புத்தகத்தின் அட்டைப்படம் எமக்கு சில குறியீட்டு தத்துவங்களை புலப்படுத்துகின்றது. அந்த வகையில் இந்த ஞானச்சுடர் மலரிலும் இந்த படம் ஜாம் இருக்க பயமேன் என்ற முருகனின் அற்புதமான தத்துவத்தை புலப்படுத்தி நிற்கின்றது. இன்றைக்கு நாம் அனைவரும் காலங்காலமாக எங்களிடம் பேணப்பட்டு வந்த கலாச்சாரங்கள், விழுமியங்கள், பண்பாடுகள் எல்லாவற்றையும் தொலைத்த நிலையில் பரபரப்பாக எதற்காக ஓடுகின்றோம் என்று தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக அனைவரும் பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாகவே எங்களுடைய ஓட்டம் இருக்கின்றது. வீட்டில் ஒரு நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. முன்னைய காலங்களில் கூட்டு குடும்பங்கள் இருந்தன. வீட்டில் அம்மா, அப்பா, பிள்ளைகள், அதனை விட பாட்டி, பாட்டன், சித்தப்பா, சித்தி, பெரியப்பா என்று அனைத்து உறவுகளும் கூடி இருந்தபோது நிறைய விழுமியங்கள் வளர்க்கப்பட்டது. ஆனால் இன்று வீடுகள் பெரிதாக கட்டப்பட்டுள்ளன, மாடி கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு மனிதர்கள் இல்லை, மனிதாபிமானம் இல்லை. மனிதர்கள் வாழ்கின்றார்கள், ஆனால் அங்கு மனிதாபிமானம் தொலைந்திருக்கின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஞானச்சுடர் மலர் எமது இளைய சமுதாயத்திற்கு நிறைய கருத்துக்களை கூறுகின்றது. இன்று உண்மையில் சிறுவர்களிடம் அன்பு, அரவணைப்பு, பாதுகாப்பு இல்லை. அவ்வாறு இல்லாமல் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு இவ்வாறான சமூக நிறுவனங்கள் அளப்பெரிய பணிகள் ஆற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. அதிலும் இந்த சன்னதியான் ஆச்சிரமம் ஏராளமான பணிகளை ஆற்றுகின்ற வரிசையில் ஞானச்சுடர் வெளியிடும் ஒன்று. சிறுவர்களை பார்த்தால் தெரியும், சிறுவர்கள் ஒரு செயலை செய்யென்று சொல்வதை விட அந்த செயலை நாங்கள் செய்து காட்டினால் அவர்கள் செய்வார்கள். முன்னைய காலங்களில் எங்கள் மூதாதையர்கள் பல செயல்களை செய்து காட்டினார்கள். அதனை பின்பற்றி வந்த இளைஞர்களும் அதை செய்து வந்தார்கள். ஆனால் இப்போது நாம் தொலைபேசியை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அப்போது சிறுவர்களும் தொலைபேசியைத்தான் பார்ப்பார்கள். நாங்கள் இந்த ஞானச்சுடர் புத்தகத்தை வீட்டில் வாசித்தால் சிறுவர்களும் நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாசிப்பார்கள். முதல் நாள் வாசிக்காவிட்டாலும் அடுத்தடுத்த நாட்களில் எங்களுக்கு அருகில் வந்து அவர்கள் இயல்பாகவே அதை வாசிப்பார்கள். சிறுவர்களிடம் ஒரு பொதுவாக இயல்பு இருக்கிறது, போல செய்தல் என்ற பண்பு கூடுதலாக இருக்கின்றது. எனவே இந்த ஞானச்சுடர் மலர் வெளியீடானது இன்றைய இளைஞர் சமுதாயத்திடையே இந்த வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த ஞானச்சுடர் மலரானது இலங்கையில் உள்ள அனைத்து சிறுவர்களின் கையிலும் தவழ வேண்டும் என்பது மிகவும் ஒரு ஆவலான விடயம் என்று கூறிக்கொண்டு, உண்மையில் வேறு ஒரு நிகழ்வு என்று சொன்னால் ஏராளமான நபர்கள் போயிருப்பார்கள். ஆனால் இப்படியான ஆன்மீக நிகழ்விற்கு மக்களின் வருகை மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. எனவே இந்த மக்களின் வருகையும் அதிகரிக்கப்பட வேண்டும். நேரத்தினை கருத்தில் கொண்டு மாதம் எந்தவித சலனமோ சளைப்புமின்றி இந்த ஞானச்சுடர் மலருக்கு ஆக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்கள் உண்மையில் நன்றிக்குரியவர்கள். அதனை விட பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் சிரமங்களை பொருட்படுத்தாது இம்மலருக்கு வெளியீடு செய்யும் சன்னதியான் ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவையினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்த மாசி மாத 326வது மலர் வெளிவருவதில் மட்டற்ற மகிழ்ச்சியடைகின்றேன். மேலும் இவர்களின் பணிகள் தொடர வாழ்த்தி சந்தர்ப்பத்தை வழங்கிய சன்னதியான் ஆச்சிரம முதல்வர் ஐயா அவர்களுக்கும் சைவ கலை பண்பாட்டு பேரவையினருக்கும் எனது உள்ளங்கனிந்த நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.